டைம் ஓடணும் தெரியாதல உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுல தலைவரே. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப என் மையன் ஃபுல்லா திருந்திட்டான். ஒரே ஒரு டைம் மட்டும் பொறுப்பை ஒப்படைச்சு பாருங்களேன். இல்ல என்னடா திருந்திட்டான்? ஒரு டைம் தப்பு பண்ண வச்சுக்கவே இன்னொரு தப்பு பண்ண தோணும்ல. எல்லா காசையும் அமுக்கிட்டு ஓட பாக்குறீங்களா? இல்ல டாடி இவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்காத. ஆமாண்ணே, இந்த பால் பாண்டிய பத்தி நமக்கு தெரியுமே. எல்லா காசையும் அமுக்கிட்டு ஓடிடுவானே. தெரிஞ்சு போச்சு. தாத்தாவும் பேராண்டி பிளான போட்டீங்க. எல்லாம் பால் பாண்டி என்ன வார்த்தை சொல்லிவிட்ட? அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுற நான் கிடையாதுல. இப்பெல்லாம் பேச்சுனா வச்சுக்கவே. ஐயா அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்னா அவன் அப்படிதான் பேசுவேன். ஒரே ஒரு டைம் மட்டும் வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எல இந்த டைம் இந்த பொறுப்பை மயங்கிட்ட ஒப்படைக்கிறேன். இது யாருக்காண்டி இல்ல, நீ கெஞ்சி கேட்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான். எல்லாம் பிராங்க்லின் இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். ஓகே தானே தாத்தா? எனக்கு ஓகே தான் தாத்தா. நமக்கு நல்லபடியா திருவிழா நடந்தா போதும். மக்களோட வரி பணத்தையும் எந்த ஒரு ஆபத்து இல்லாம திருவிழாக்கு பயன்படுத்தினா போதும். எப்படியா நம்ம நினைச்ச மாதிரி எல்லா காசு நம்ம கிட்ட வர போகுது. எப்படி அமுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எல்லாம் பால் பாண்டி நம்ம ஊர்ல மொத்தமா 90 கிராமம் இருக்குல்ல. ஆளுக்கு 500 45,000 இருக்குல்ல. இந்த வருஷமும் வரி பணம் 500 தானா? சரி வந்தவரே லாபம் 45,000. ஓகே தான் திருவிழாக்கு. சரிடா பால் பாண்டி, திருவிழாவை நல்லபடியா நடத்து. எதுவும் டவுட்னா அங்க கிட்ட கேளு. இவனை கிளீன் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்? டே மாண்டி, என்னடா படுத்து தூங்கிய புட்ட? நீங்க ஒரு ஏறிடு கூட பார்க்காம. சரி விடு. இன்னமே நீ கிளீன் பண்ண வேணாம். ஏன்னா பொறுப்பு நம்ம கிட்ட இல்லடா, வேற ஆளுக்கு போயிருச்சுடா. ஆம்பளா மாயாண்டி இந்த கூட்டத்துல வச்சுக்கவே 2-3 பேர் ஊடால பூந்து இந்த பால் பாண்டி இருக்கான் பத்தியா, அவகிட்ட பொறுப்பு வாங்கி ஒப்படை சுட்டாங்க. எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாதுல. பால் பாண்டியா? அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டியா போட்டான்னு சொல்லிட்டு இருந்தது அந்த பால் பாண்டியா? அவனே தான்டா. என்ன பண்ண போறான்னு தெரியல. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஊர்ல மாரியம்மன் திருவிழா ஸ்டார்டிங்கு. இங்க என்னன்னு தெரியாம நடக்கும். டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், கட் அவுட்லாம் வைப்போம், அதுக்கடுத்து கூழ்லாம் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்போம். இங்கே பாருங்க கடையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பலூன் கடை போட்டாங்க. அங்கே பாருங்க குறிப்பாத்து அடிக்கிற கடையும் போட்டாங்க. இங்கிட்ட ஏதோ ஒரு கடை போட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, ஐஸ்கிரீம் கடை. என்னோட ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் கடை எல்லாம் போட்டிருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோல உங்களோட பேர்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோ நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழாவை இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. இவனுக்கு இன்னும் இந்த புல்ல கிளீன் பண்ணாமே வச்சிருக்கானுங்களே. இருங்க என்ன பண்றான்னு பாப்போம். கட்ல போட்டு படுத்து கிடக்கானுங்க. நேத்து உள்ள புல்ல அப்படியே இருக்கு. இத கூட கிளீன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த பால் பாண்டி? சித்தப்ப சொன்னது கரெக்ட் தானோ? இந்த பால் பாண்டி கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு தப்பா போச்சு. இந்த அதான் படுத்து கிடக்காங்க. 1 மணி நேரத்துல திருவிழா ஸ்டார்டிங். ஏண்டா இன்னைக்கு திருவிழாடா, என்னடா அந்த புல்ல கூட கிளீன் பண்ணாம வச்சுக்கிட்டு நீங்க? எங்க கிட்ட தானே பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. எங்களுக்கு பண்ணதை நீ போடாங்கிட்டு. ஏண்டா கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்கரேஷன் பண்ணணும், கட் அவுட் வைக்கணும், மத்தியானம் கூழு கிண்டணும். எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க கூழு கிண்டுறதுக்கு தேவையான பொருட்களை நாங்க வாங்கி கிண்டிக்கிறோம்டா. எங்க கிட்ட தானே பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. நீ போடாங்கிட்டு. பாப்போம்டா நீங்க என்னதான் பண்றீங்கன்ட்டு. பலூன் கூட போட்டாரு. சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பலூனும் ரொம்ப பிடிக்கும்யா. சரி ஓகே, நம்ம அதுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். பாருங்க குறிப்பாத்து அடிச்சா பொம்மையெல்லாம் கிஃப்டா கொடுப்பாருன்னு. அண்ணே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படின்னா இருக்கீங்க? தம்பி வந்துட்டியாப்பா? போன திருவிழாக்கு பார்த்தது. அண்ணே இந்த டைம் இந்த புது பொம்மையெல்லாம் இருக்குங்கண்ணே. சித்தப்பே என்ன சித்தப்பே இந்த ஸ்கூட்டி பேசாம நான் நடந்தே வந்துருவேன். ஆஹா இங்க பாரு சித்தப்பே கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் திருவிழா, அப்புறம் கடை போடாம என்ன பண்ணுவாங்க? இங்க போல பிராங்க்லின் நமக்கு முன்னாடியே வந்து இங்க நின்று இருக்கனே. பலூன் கூட போட்டுருக்காங்க. எல்லாம் மைண்டி உனக்கு போகும்போது பலூன் வாங்கி தர்றேன். சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன் சித்தப்பே. எனக்கு ரிமோட் கார் வாங்கி கொடு சித்தப்பே ப்ளீஸ். இல்ல ரிமோட் கார் மட்டும் பெரிய பிள்ளைய விளையாடுறதா? என்ன ஸ்டெப் ரிமோட் கார் கேக்குறானா? அதெல்லாம் கடை போடலடா, போட்டதுக்கு அப்புறம் வாங்குவோம். ஸ்டெப் இங்க புல்ல கூட கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க ஸ்டெப். இங்க இல்ல நான் நினைச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றது? எங்க ஸ்டெப் அந்த பால் பாண்டி? அவன்லாம் போய் கேட்டாச்சுக்கவே பிரச்சனை தான் பண்ணுவேன். பேசாம நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான் ஸ்டெப். நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்க எதிர்பார்த்து இருந்தா வச்சுக்கவே சரிப்பட்டு வராது. திருவிழாக்கு வேற வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் நம்மளதால வந்து கேட்பாங்க. வா நம்ம இந்த புல்லாம் கிளீன் பண்ணி விட்டுருவோம்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்டெப். நம்ம மாரியம்மன் திருவிழா நம்ம தான் பண்ணணும். அவங்களை எதிர்பார்த்துலாம் காத்துட்டு இருக்க வேணாம், நம்மளே பண்ணிடுவோம். நேத்து நான் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். சொன்னா கையோட கையா பண்ணிருப்பேன். எல்லாம் நேத்து வேலையா பாத்துக்கிந்த படுத்து தூங்கிட்டு இருந்த. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கிளீனா பண்ணுங்களே. இதுக்கே இங்க வர மாட்டேறாங்களே. இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும், கூழு காய்ச்சணுமே. இல்ல அப்புறம் கட் அவுட் கூட வாங்கி வைக்கணுமே. இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. எங்கெல்லாம் போனாங்க இந்த பால் பாண்டி அவங்க எல்லாம்? இவரை நம்பி வேற 45,000 கையில கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ண போறோம்னு தெரியல. இதுவரை அவங்க 1 ரூபா கூட செலவழிக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தோரணை கட்டணும், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணணும், கட் அவுட் வைக்கணும். இந்த இதுக்கெல்லாம் செலவுக்கு என்ன பண்றது? எப்படியோ ஸ்டெப் இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தா வச்சுக்கவே சரிப்பட்டு வராது. நம்மளே கிளீன் பண்ணியாச்சு. இல்ல பேசாம தோரணை கட்டுறது, டெக்கரேஷன் பண்றது, கட் அவுட் வைக்கிறது நம்மளே பண்ணி விட்டுறலாம்ல அவனே. பண்ணில ஸ்டெப் நம்ம கிட்ட எங்க காசு இருக்கு? எல்லா காசும் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. சரி அது கூட நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். தோரணை கட்டுறதுக்கு கம்பு ஊணுவோம்னா அது மட்டும் 3 பேர் சேர்ந்து ஊனி விட்டுருவோம். இல்ல கொஞ்ச நேரத்துல தோரணை கட்ட போறோம்.
இந்த தோரணை கட்டுறதுக்கு கம்பு ஊனியாச்சு. இங்க இருந்து இங்க, அங்க இருந்து இங்கன்னு ஈஸியா கட்டிக்கலாம். ஸ்டெப் என்ன ஸ்டெப் பண்ணிட்டு இருக்க? முடிச்சிட்டியா? நான் வந்ததவா? இல்ல நான் முடிச்சிட்டல. இந்த மாயாண்டியா போயிட்டு பாரு, அவன் தான் ஒழுங்காவே பண்ண மாட்டான். மாயாண்டியா அதெல்லாம் நல்லா தான் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு அடுத்து டெக்கரேஷன் வாங்குறதுக்கு காசுக்கு என்ன பண்றது? இல்ல பேசாம ஒண்ணு பண்ணுவோம்ல. இந்த பால் பாண்டி வீடு பக்கத்துல தான் இருக்கு. அவன் கிட்ட போயிட்டு டெக்கரேஷன் வாங்குறதுக்கு, கட் அவுட் வாங்குறதுக்குலாம் காசு கேட்போம்ல. கண்டிப்பா கொடுப்பான்ல. நம்மளே வந்து இறங்கி பண்ணி விட்டுருவோம்ல. இதுக்கு மேல வேற வேலையே கிடையாது. நீ சொல்றது கரெக்ட் தான். இவங்க இதுக்கு மேலேயும் வர மாட்டானுங்க, ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. பேசாம நம்மளே பண்ணிடலாம். வாஸ்தவ போயிட்டு வந்துருவான். இன்னும் கூழ் காய்ச்சறதுக்கு சட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் கட் அவுட் வேற அடிக்க சொல்லணும். அது வேற அடிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல பக்கத்து ஊர் தான் போகணும். இல்ல பேசாம இது நம்ம கிட்டே பொறுப்பு ஒப்படைச்சிருக்கல. நேத்தே பாதி வேலையை முடிச்சு விட்டு இன்னைக்கு பாதி வேலையை முடிச்சு விட்டுருக்கலாம். இப்ப கடைசி நேரத்துல நம்ம கிட்டதான் வந்திருக்கு. இந்த பால் பாண்டி திருந்திட்டான்னு நினைச்சு தாத்தா அவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாரு. ஆனா இன்னும் இப்படிதானே இருக்கேன். இதான் பால் பாண்டி வீடு. இவனை கூப்பிட்டா வருவானான்னு தெரியல. டே பால் பாண்டி, மில்க் பாண்டி எங்கடா இருக்க? ஏய் எதுக்குடா என் பேர இங்கிலீஷையும் தமிழையும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, நாங்க உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நீங்க அந்த புல்லு கிளீன் பண்றதுக்கு வரல. அதை நாங்களே பண்ணிட்டோம். நீ காசு மட்டும் கொஞ்சம் கொடு, நாங்க பாத்துக்கிறோம். எது காசு கொடுக்கணுமா? எதுக்குடா காசு உன்கிட்ட கொடுக்கணும்? இல்ல கட் அவுட் டெக்கரேஷன்லாம் வாங்கணும். நீங்க எப்படி பண்ண மாட்டீங்க? அதுக்கு தான் உங்ககிட்ட காசு கேட்கிறோம்ல. டேய் மத்தியானம் கூழ் காய்ச்சி ஊத்தணும். அதுக்கப்புறம் டெக்கரேஷனு, அதுக்கப்புறம் கட் அவுட், இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குடா. ஃபர்ஸ்ட் ஒரு 5000 ரூபாய் குடுறா, அது மட்டும் போதும்டா. எது 5000 ரூபாயா? அது எங்க கிட்ட இருக்கு? டேய் சும்மாடா. டேய் பிராங்க்லின், எங்க கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்ல. எல்லாம் திருவிழாக்கு செலவு பண்ணியாச்சு. 500 ரூபாய் இருக்கு, வேணா தர்றேன். அதை வாங்கிட்டு போயிட்டு பண்ணு. இது 500 ரூபாயா? டேய் ஸ்டெப் இங்க பாரு ஸ்டெப், 45,000 என்ன பண்ணான்னு தெரியல. டேய் மக்களோட காசுடா, அதெல்லாம் அமுக்குனா அப்புறம் அவ்வளவுதான்டா உனக்கு. என்னமோ காசை நான் எடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. திருவிழாக்கு எல்லாமே செலவு பண்ணியாச்சு. வேணா திருவிழா முடியட்டும், நான் கணக்கு கட்டுறேன். ஓகேவா? இல்ல சாமியோட காசையும் மக்கள் வரி பண்ணி ஆட்டிய போறேன்னு மாரியம்மன் சும்மா விடாதுல்ல. டேய் பால் பாண்டி சொன்னா கேள்றா. இப்பெல்லாம் அடுத்தவங்க உழைச்ச காசை எடுக்க கூடாதா ஸ்டெப்? இவங்கிட்ட சொல்லி பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பலன்லாம் நீ கூட சீக்கிரம் அனுபவிப்படா. மவனே ஒன்னும் பண்ணுவோம். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குல்ல. நீ தாத்தா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வண்டியா ஓட்டு. அப்புறம் நம்ம பிக்கப் இருக்கு பத்தியா, அதை எடுத்துட்டு கட் அவுட் கடைக்கு டெக்கரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஆயிட்டு போட்டுருவோம்ல. இல்லன்னா திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல. பாவஸ்தப் வந்து பால் பாண்டியோட அப்பா இவனை நம்பிக்கிட்டு இருக்காரு. என் மயன் திருந்திட்டான், போன வருஷம் தான் அப்படி இருந்தான், இந்த வருஷம் திருந்திட்டான் அப்படின்னு பொறுப்பு ஒப்படைச்சுனா இப்ப அப்படிதான் இருக்கேன். இல்ல அதெல்லாம் ஓகேல. இப்ப இங்க டாடிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. தாத்தா வந்தா உண்மையை சொல்லிடுவான். ஆனா அவர் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்டெப், சுத்தி முத்தி பாரு, தாத்தாவை காணும். எனக்கு என்னமோ கோயிலுக்கு போயிட்டா சட்டு போட்டு எடுத்துட்டு ஓடிடுவான். இல்ல பேராண்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த பால் பாண்டி நம்ப முடியாதுல, தப்பு தப்பா பண்ணி விட்டுருவேன். கோயில்ல இருந்து நீங்க பாத்துக்கீங்கள. அட ஏன் தாத்தா கேக்குறீங்க? காலையில போனோம் தாத்தா, அந்த செடி கூட அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க தான் கிளீன் பண்ணோம். இப்ப டெக்கரேஷனுக்கு அந்த குச்சி நாங்க தான் உண்டு வந்திருக்கோம். இல்ல இந்த பால் பாண்டிட்டு போயிட்டு தோரணை கட்டுறது, கட் அவுட் எடுக்கலாம் காசு கூட நாங்களே பாத்துக்கிறேன்னா 50 காசையும் அமுக்கிட்டான் அவன். இல்ல என்ன சொல்ற அவரு? 45,000 அமுக்கிட்டானா? இவன் சுப்பாவோட கூட வாங்கல போவான். தாத்தா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். நம்ம கை காசை போட்டு திருவிழா நடத்துவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம. சரி ஓகேல பேராண்டி, நான் ஒரு கடையில கட் அவுட் சொல்லி வச்சிருக்கேன். அங்க எப்படி கட் அவுட் மட்டும் ஆயிட்டாங்க. இல்ல டாடி, அப்ப இது மாதிரி நடக்கணும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போலயே. அவனை போய் தாத்தா தெரியாதா ஸ்டெப்? சரி ஓகே, நம்ம தாத்தா சொன்ன கடைக்கு போயிட்டு கட் அவுட் வாங்கிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் அந்த தோரணை கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த பர்த்டேக்கெல்லாம் ஒரு பார்ட்டி பிளாக் மாதிரி, அதான் ஸ்டெப் செம்மையா இருக்கும். அது ஒரு 2-3 வாங்கிட்டு வந்து கட்டி விட்டோம்னா வச்சுக்கவே திருவிழா வைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்லாம் வேற என்ன பண்றது? இல்ல ஸ்பீக்கர் இப்ப வேணாம்ல. மேல குழாய் மட்டும் கட்டிருக்கல, அதை மட்டும் வச்சு ஓட்டிக்குவான். ஸ்பீக்கரை நாளைக்கு வாடகை எடுத்துக்கல. இங்க பர்ல இருக்கு அந்த தோரணை தான் சொல்றேல நீ. ஆமா ஸ்டெப், இதேதான். இதுல ஒரு 4-5 இது வாங்கிக்குவோம். இதுதான் தாத்தா சொன்ன கடன் நினைக்கிறேன். அண்ணே எங்க தாத்தா அந்த மாரியம்மங்களுக்கு கட் அவுட் அடிக்க சொன்னாரே. ஆமாப்பா தம்பி, அது உங்க தாத்தா தானா? ஆமாண்ணே, அவர் தானே எங்க தாத்தா. இந்த கடைக்கு தான் வர சொன்னாரு. கட் அவுட் அடிச்சிட்டீங்களானே? இல்ல தம்பி, கட் அவுட் அடிச்சிருப்பேன்னு தெரியும்ல. இந்த இருக்கு தோரணை வச்சிருக்க பத்தியா, இது மாதிரி ஒரு 7 தோரணையும் சேர்த்து கட்டி போட்டுருல. அதுக்கப்புறம் கட் அவுட்டுக்கு எவ்வளவு காசு சேர்த்து எங்கள்டி கேட்டுரு. அண்ணே நேத்து நைட்டே நான் கட் அவுட் அடிச்சு வச்சிட்டேனே. தாத்தா சொன்ன போட்டோவை பெருசா கட் அவுட் அடிக்க சொன்னாரு. அதை அடிச்சு வச்சு பின்னாடி வச்சிருக்கேன். அது ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த தோரணையில ஒரு 7 தோரணையா நம்ம கிட்ட நயமா இருக்கும்னே. இதெல்லாம் நீங்க திருவிழா முடியற வரை எடுக்கவே தேவையில்ல, அப்படியே கிடக்கும்னே. அப்போ ஓகேண்ணே, அதை நீங்க வந்து பேக் பண்ணி வச்சிருங்க. நாங்க போயிட்டு கட் அவுட் பாத்துட்டு வரோம். நண்பர்களே, நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு கட் அவுட் அடிக்கிறதுக்கு தாத்தா அந்த கடையில தான் சொல்லியிருந்தாராம். இந்த கட் அவுட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியல.
ஆஹா இங்க பாருங்க இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு கட் அவுட். நான் கூட அது குட்டியா இருக்குன்னு நினைச்சேன். அப்படியே மாரியம்மனை உரிச்சு வச்சு கட் வச்சு வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நண்பர்களே. ஆமல மாமனே அந்த போட்டோ செலக்ஷன் சூப்பரா இருக்குல்ல. இதை கொண்டு போய் வச்சோம்னா பக்காவா இருக்குமே. ஆமா ஸ்டெப்பு, எப்படியோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கிட்ட டெக்கரேஷன் சொல்லி வச்சிட்டோம், அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்னது கூலிக்கின்றதுக்கு சட்டி ஒண்ணு எடுக்கணும். அதுதான் எங்க எடுக்குதுன்னு தெரியல. இல்ல நம்ம தாத்தா கிட்ட பெரிய பெரிய சட்டிலாம் இருக்கு, பேசாம அதே எடுத்துக்கோம்ல. அண்ணே நீங்க சொன்ன மாதிரி டெக்கரேஷன் இதுல பொட்டியில கட்டி வச்சிட்டேன். அந்த கட் அவுட் எடுத்து உங்க கார்ல வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டு வாங்கண்ணே, கரெக்டா இருக்கும்ண்ணே. அப்ப ஓகேண்ணே, கட் அவுட் 3 பேர் சேர்ந்து கார்ல ஏத்தி விட்டுருவோமா? இல்ல மவனே, இது வச்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு பூத்தட்டு மாதிரி இருக்குல்ல. ஆமா ஸ்டெப், அதே மாதிரிதான் இருக்கு. இது மாதிரி ஒரு பிக்கப்ல தானே இது இவ்வளவு பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க உள்ள பூவெல்லாம் கொண்டு போயிட்டு மாரியம்மன் போடுவாங்க. நண்பர்களே, இது மாதிரிலாம் உங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சுன்னா எஸ்ன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம எப்படியோ 2 வேலையை முடிச்சாச்சு. ஒன்னு வந்து கட் அவுட்டையும் வாங்கியாச்சு, இன்னும் டெக்கரேஷனுக்கு அந்த தோரணையும் வாங்கியாச்சு. இன்னும் போய் கட்டிட்டு கட் அவுட் ஊனிட்டோம்னா அப்ப அவ்வளவுதான் ஸ்டெப். இல்ல மணி இப்பவே 12 மணி ஆச்சுல. 1 மணிக்கெல்லாம் வச்சுக்கவே ஊர் மக்கள்லாம் கூழ் வாங்குறதுக்கு வந்துருவாங்கல. ஆஹா, அத வேற மறந்துட்டோமோ. நம்ம கிட்ட பொறுப்பா மட்டும் ஒப்படைச்சுதான் வச்சுக்கவே. நேத்தே நான் வந்து கூழுக்கின்றதுக்கு அந்த இதெல்லாம் சட்டி வாடகைக்கு எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பெல்லாம் நேத்தே போட்டிருப்பேன் ஸ்டெப்பு. இன்னும்